டெஸ்ட் டியூப் பேபியை போல் தேவரிஷி பரத்வாஜருக்கு ஒரு பானையிலிருந்து மகனாக பிறந்தவர்தான் துரோணர். பரத்வாஜர் ஒரு அப்சரஸ் கன்னியை கண்டு தன் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் தன் விருப்பமின்றி தன் விந்தணு வெளிப்பட்டதால் மகனாக பிறந்தவர் என்பதால் துரோணரை பரத்வாஜர் தன் மகனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் தனது கட்டுப்பாட்டின்மை காரணமாக பிறந்த குழந்தை என்பதற்காக அந்த குழந்தை வளரும் வரை தன் ஆசிரமத்தில் இருக்கட்டும் என்று துரோணரை தன் ஆசிரமத்தில் தங்க வைத்து அவருக்கு கல்வியும் கற்றுக் கொடுக்க அனுமதி கொடுத்தார். அதனால் துரோணர் தன் தந்தையின் ஆசிரமத்தில் தங்கி கல்வி கற்று வந்தார். அப்போது பாஞ்சாலத்தின் இளவரசனான துருபதன் 8 வயது சிறுவனாக பரத்வாஜர் ஆசிரமத்தில் வந்து தங்கி கல்வி பயின்றான். 5 வருடங்களுக்கும் மேலாக துருபதன் ஆசிரமத்தில் தங்கி கல்வி கற்றிக் கொண்டிருந்தான். 5 வருடங்கள் இருவரும் ஒன்றாக ஒரே ஆசிரமத்தில் தங்கியிருந்ததால் துருபதனுக்கும் துரோணருக்கும் இடையில் ஒரு நட்பு உருவானது. அப்போது துரோணர் துருபதனிடம், எனக்கென்று யாரும் இல்லை, என் தந்தை என்னை பெற்ற கடமைக்காக எனக்கு கல்வியை மட்டும்தான் கற்றுத்தர முடியும், வேறு எதையும் உனக்கு நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அதனால் கல்வி கற்று ஆசிரமத்தை விட்டு சென்றதும் நான் தான் எனக்கான வாழ்வாதாரங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அதற்கு துருபதன், இங்கிருந்து சென்றதும் நான் பாஞ்சாலத்தின் பட்டத்து இளவரசனாகி விடுவேன். எதிர்காலத்தில் எது தேவைப்பட்டாலும் நீ என்னிடம் வந்து கேள். உனது நண்பனாக உனக்கு நிச்சயம் நான் அதை செய்து கொடுத்து உனக்கு உதவுவேன் என்று சொன்னார். துரோணர் ஆசிரமத்தில் இருந்து வந்து எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார். துருபதனிடம் சென்று அவர் தனக்கென்று எதையும் கேட்கவில்லை. தன்னால் முடிந்ததை சம்பாதித்து தன் வாழ்க்கையை மிகவும் எளிமையாக வாழ்ந்து வந்தார். கிருபாச்சாரியாரின் இரட்டை சகோதரியான கிருபியை மணந்து கொண்டு சிவபெருமானை வேண்டி அஸ்வத்தாமன் என்ற சிரஞ்சீவியை மகனாக பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார். தனக்கு தந்தையின் பாசம் கிடைக்காமல் போனதால் துரோணர் தான் ஒரு சிறந்த தந்தையாக இருக்க வேண்டும் என்று நினைத்து தன் உயிரை விட அதிகமாக அஸ்வத்தாமனை நேசித்து வளர்த்து வந்தார். அஸ்வத்தாமன் சிவனின் அருளால் நெற்றியில் பிரிங்கி என்ற கல்லுடன் பிறந்தவன். அந்த பிரிங்கி கல் அஸ்வத்தாமனுக்கு பசி, உறக்கம், நோய், சோர்வு போன்ற உணர்வுகள் வராமல் ஒரு மனிதன் வாழ்வதற்கான வாழ்வாற்றலை அந்த பிரிங்கி கல்லே கொடுத்தது. அதனால் தன் மகனுக்காகவும் செல்வத்தை சேர்க்க நினைக்காமல் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு நாள் அஸ்வத்தாமன் தன் நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருக்கும் போது அவனது நண்பர்கள் அனைவரும் ஒரு குடுவையில் பசும்பாலை கொண்டு வந்து குடித்தனர். அஸ்வத்தாமன், நீங்கள் அனைவரும் எதை குடித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்க அவனது நண்பர்கள், இதுதான் பசும்பால், இதை குடித்தால் நம் உடலும் உடலில் உள்ள எலும்புகளும் வலிமையுடன் இருக்கும் என்றனர். அதனால் அஸ்வத்தாமன் நாளை தனக்கும் நண்பர்களிடம் பசும்பாலை கொண்டு வரும்படி கேட்க அவனது நண்பர்கள் மறுநாள் பச்சை தண்ணீரில் அரிசி மாவை கலந்து கொண்டு வந்து பால் என்று பொய் சொல்லி அவனிடம் கொடுத்து விட்டனர். அஸ்வத்தாமன் தான் கொஞ்சம் குடித்துவிட்டு மீதம் இருந்த அரிசி மாவின் நீரை தன் தாய்க்கு பசும்பால் என்று நினைத்து கொண்டு வந்து கிருபியிடம் கொடுத்தான். கிருபி அதை குடித்துவிட்டு, இது பசும்பால் என்று உனக்கு யார் சொன்னது என்று விவரங்களை அவனிடம் கேட்டறிந்து கொண்டு தன் கணவர் துரோணரிடம் நடந்ததை சொன்னாள். தன் மகனுக்கு நடந்ததை நினைத்து மன வருத்தமும் கோபமும் கொண்ட துரோணர் துருபதனிடம் சென்று சிறு வயதில் துருபதன் தனக்கு வாக்களித்ததை நினைவுபடுத்தி தன் மகனுக்கு பசும்பால் கொடுத்து வளர்க்க விரும்புவதாக சொல்லி தனக்கு ஒரு பசுமாட்டை கொடுக்கும்படி கேட்டார். ஆனால் துருபதன், உன்னை போன்ற பிச்சைக்காரர்களிடம் நான் ஒருபோதும் நட்பு கொண்டதில்லை என்று சொல்லி துரோணரை அவமானப்படுத்தி பசுமாட்டை தர முடியாது என்று மறுத்துவிட்டான். துருபதன் மீது அதுவரை அவருக்கு இருந்த நட்பு வெறுப்பு உணர்வாக மாறியது. துருபதனை பழிவாங்கவும் தன் மகனுக்கு நல்ல உணவு, உடைகள் கொடுத்து சிறப்பான வாழ்க்கையை வாழ வைக்கவும் விரும்பி அஸ்தினாபுர அரச குமாரர்களுக்கு குருவாக முடிவு செய்தார். அரண்மனையில் பணியில் சேர்வது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை என்பதால் அஸ்தினாபுர அரண்மனையில் முதலில் இருந்தே பணிபுரிந்து வரும் தனது மைத்துனன் கிருபாச்சாரியாரிடம் உதவி கேட்டார். அதற்கு கிருபாச்சாரியார் அரண்மனைக்கு வந்து தன்னிடம் நேரில் பேசும்படி துரோணரை அழைத்தார். கிருபாச்சாரியாரை சந்தித்து பேசுவதற்காக அஸ்தினாபுர அரண்மனைக்கு சென்ற துரோணர் வழியில் அரண்மனையின் ஒரு பகுதியில் அரச குமாரர்களான கௌரவ சகோதரர்களும் பாண்டவ சகோதரர்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பந்தை வைத்து விளையாடி கொண்டிருந்தனர். அவர்கள் விளையாடி கொண்டிருந்த பந்து அருகில் இருந்த ஒரு கிணற்றுக்குள் விழுந்து விட்டது. அந்த பந்தை எப்படி வெளியே எடுப்பது என்று புரியாமல் அரச குமாரர்கள்
கிணற்றை எட்டி பார்த்து கொண்டிருப்பதை பார்த்த துரோணர் அவர்கள் அரச குமாரர்கள் என்பதை புரிந்து கொண்டு தனது கைவிரல் மோதிரத்தையும் கயற்றி அந்த கிணற்றுக்குள் போட்டுவிட்டு கிணற்றின் ஓரங்களில் இருந்த அருகம்பில்லை எடுத்து மந்திரத்தை சொல்லி ஒன்றன் பின் ஒன்றாக அந்த அருகம்பில்லை கோர்த்து நீளமான கம்பியை போல் உருவேற்றி கிணற்றுக்குள் செலுத்தி தனது மோதிரத்தை வெளியே எடுத்து தன் கைவிரலில் மீண்டும் போட்டுக்கொண்டார். இதை பார்த்த அரச குமாரர்கள் தங்களது பந்தையும் எடுத்து தர முடியுமா என்று கேட்க ஒருவித சுயநல எண்ணத்துடன் அவர்களது பந்தையும் தனது மோதிரத்தை எடுத்தது போலவே அருகம்பில்லை பயன்படுத்தி அரச குமாரர்களின் பந்தையும் எடுத்து கொடுத்துவிட்டு தன் மைத்துனன் கிருபாவை சந்தித்துவிட்டு தன் வீட்டிற்கு சென்று விட்டார். இந்த நிகழ்வை அரச குமாரர்கள் அனைவரும் மிகுந்த ஆர்வத்துடன் சென்று தங்களது தாத்தனான பீஷ்மரிடம் தெரிவித்தனர். விவரங்களை தெளிவாக கேட்டு தெரிந்து கொண்ட பீஷ்மர் ஹஸ்தினாபுர அரச குமாரர்களுக்கு துரோணரை குருவாக நியமித்து துரோணர் எதிர்பார்த்த அரச பதவியை அவருக்கு கொடுத்தார். இப்படி தனது மைத்துனன் உதவி மூலமாக அரச குரு பதவியை அடைய நினைத்த துரோணர் கடைசியில் கிருபாவை சந்திக்க சென்றபோது தன் திறமையை வெளிப்படுத்தி அரச குமாரர்களுக்கு குருவாக பதவி வாங்கினார். இதுபோல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.